அந்த பார்ட்டியை நான் பார்க்கணும். நினைச்சேன் நீங்க இதுக்காக தான் ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன கேஷ் தானே? ஏன்னா செக்கெல்லாம் ஷேக் வாங்க மாட்டாரு. கேஷ் தாயா, ஆனால் ஒரு விஷயம், அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அந்த கோல்டை செக் பண்ணணும். தாராளமா. சரி வா போலாம். அப்புறம் சார், இந்த டீலிங் முடிஞ்ச உடனே அப்படியே நம்மளே கொஞ்சம் கவனிச்சிங்க சார். யோ, எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல 2% உனக்கு கொடுத்துட்றேன், போதுமா? சார், இன்னைக்குள்ள விலைவாசியில் 2%லாம் பத்துமா சார்? ஒரு 5% போட்டு கொடுங்க சார். சரியா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ போய் பார்ட்டியை பார்க்கலாம் வா. சபால்கர் சபால்கர் அண்ணா, நான் ரெடி. என்னது விபூதி குங்குமம்லாம்? மகமாய் புண்ணியத்தில் நாம் மாறு வேஷம் போட்டிருக்கோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் அம்பாளை வேண்டிட்டு வந்திருக்கேண்ணா. சந்தனம் விட்டுட்டியே. ஐயோ மறந்துட்டேண்ணா, இதோ போய் வச்சுட்டு வந்துடுறேன். நம்ம போடுறது ஷேக் வேஷம். இந்த தாடி விட்டா 1 மாசத்துல வளர்ந்துருண்ணா. இப்ப போயிட்டு 1 மாசம் கழிச்சு வர சொல்றியா? ஒட்டு தாடி எங்க இருக்கு, எடுத்து ஒட்டிக்க. ஒட்டு தாடி இதோ ரெடி. இவனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அண்ணா, என்ன எனக்கு அடையாளமே தெரியலண்ணா. பரவாயில்ல, நஷ்டம் இல்ல. இப்ப நான் சொல்றத கவனமா கேட்கணும். சரி. இனிமேல இருந்து என் பேரு சத்தியமூர்த்தி இல்ல, என் பேரு ஷேக் அப்துல்லா. நீ எனக்கு தமிழ் தெரிஞ்ச உதவியாளர். உன் பேரு அன்சாரி. சோ நான் அப்துல்லா, நீ அன்சாரி. இல்லண்ணா, நான் அன்சாரி, நீங்க அப்துல்லா. சரி, அப்படியே இருக்கு. நாம பேசி வச்ச மாதிரி நான் அரபிக்ல பேசுறத நீ அவங்களுக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கணும். சரி. சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? மணி அடிக்குது. தமிழ்ண்ணா தெரியும். டோர் பெல் அடிக்குது, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் கூட்டு வா. சலாம் சலாம் சலாம். ஷேக் இருக்காரா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கார். வாங்க சார். வாங்க வாங்க. வாங்க ஷேக், நான் பார்ட்டியை கையோட கூட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட இருக்கிற மொத்த சரக்கே அவர் வாங்கிப்பாரு. வணக்கம். சபால்கர் கைஃபாலோக். உங்களை சோபால உட்கார சொல்றாரு. லா மை ஸ்மோக். என்ன கேட்கிறாரு? நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்கிறாரு. வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. ஹல் தாத்தா அரபிக். எல்லாம் அவங்க தாத்தா விட்டு சொத்துங்கிறாரு. லா இல்ல, உங்களுக்கு அரபிக்ல பேச தெரியுமாறு கேட்கிறேன். ஷேக் நல்லா தமிழ் பேசுறாரு. நான் வளர்ந்ததெல்லாம் கிழக்கரு, அதனால நல்ல தமிழ் பேசுவேன். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா கரெக்ட். ஐ பர்த்னா ஷேக் தான். 50 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு வாட்டி துபாயில பிறந்தேன். நான் பிறந்தப்ப ஹை ஸ்பீட் பெட்ரோல் கண்டுபிடிச்சாங்க. அதனால என் தாத்தா எனக்கு ஹை ஸ்பீட் அப்துல்லா பேர் வச்சாங்க. பட் பேட் லக், எனக்கு பெட்ரோல் அலர்ஜி. பிறந்ததுலேருந்து 4 வயசு வரை விடாம தும்மிட்டே இருந்துச்சு. தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி ஆயில் வெல்லம் மூடிட்டாங்க. துபாயே ஷேக் ஆகி போச்சு. ஷேக்னா இந்த ஷேக். அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசி என்னை இங்கே கொண்டாந்து விட்டாங்க. இப்போ கூட நான் மாதம் ஒரு வாட்டி துபாய் போயிடுவேன். நான் போகும்போதெல்லாம் அங்கே போர்வெல் எல்லாம் மூடிடுவாங்க, எல்லாருக்கும் லீவ். இங்கே நான் உதைக்கிறதுக்காக இவரை வச்சிருக்கேன். உதவிக்காக இவரை வச்சிருக்கேன். ஆசாரி. என்னது ஆசாரியா? அது நம்ம கோல்டு டீலிங்ல ஆச்சாரியா ஹெல்ப் பண்றாருல, அதைத்தான் அப்படி சொன்னார். அவர் பேரு அன்சாரி. ஏயா, துபாய் வெயில் இந்த ட்ரெஸ்ஸை எப்படியா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க? அவங்களுக்கு பழகி போயிருக்கும். இவங்களுக்கு கஷ்டமா இருக்காது? அன்சாரி அவங்களுக்கு திறந்து காட்டு. நல்லா பொட்டியில இருக்கிற கோல்ட திறந்து காட்டு. என்னையா அது? பாருங்க, அத்தனையும் கோல்டு. இதை டெஸ்ட் பண்ணணுமே. முதல்ல இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க ப்ளீஸ்.
எப்படி இருக்கு? ம் நல்லா இருக்கு. இதே மாதிரி தான் நம்ம கோல்டு பிஸ்கட் நல்லாவே இருக்கும். ஷேக் இருந்தாலும் கோல்டு எனக்கு டெஸ்ட் பண்ணணுமே. தேவையே இல்லை. எல்லாம் ஒரிஜினல் சுஸ் கோல்டு 24 கேரட்ஸ். யோ ம். என்னையா அது? இவ்வளவு பணம் கொடுக்குறேன் செக் பண்ணாம எப்படியா சொல்லியா? ஷேக்கு அவர் சொல்றதும் நியாயம்தான். அவர் திருப்திக்காக ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடலான்னு இருக்கோம். அந்த கோல்ட கொடுத்தீங்கன்னா போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறோம். ம்? நீ தங்கத்தை தூக்கிட்டு ஓடியே போயிட்டா எனக்கு என்ன கேரண்டி? ஸோ உன் டிரைவிங் லைசன்ஸோ ரேஷன் கார்டோ இருந்தா இங்க இது வச்சுட்டு கோல்டு எடுத்துட்டு போங்க. மொத்த கையில இருக்கிற சரக்கு 1 கோடி ரூபாய் ஒர்த்து. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 60 lakhs ஃபைனல் பிரைஸ். நோ நோ ஒன்லி 50 lakhs. நோ நோ ஒன்லி 60 lakhs, தட் இஸ் ஃபைனல். இல்ல வேற பார்ட்டி ரெடியா இருக்குது. சார் என்ன சார் இது? இந்த சரக்கே 1 கோடி ரூபாய்க்கு மேல போகும். ஷேக் ஏதோ 60 லட்சம்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கான். டீல முடிக்கப்பட்டுமே. சரியா? என்கிட்ட 50 லட்சம் தானே இருக்கு. சார் நீங்க நினைச்சா 10 லட்சம் ரூபாயை 10 நிமிஷத்துல புரட்டலாம் சார். சரி ட்ரை பண்றேன். ஷேக்கு நீங்க சொன்ன மாதிரி பணத்தை நாங்க ரெடி பண்ணிடுறோம். ஒரு கோல்டு பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா போற வழியில இவர் திருப்திக்காக செக் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறோம். லா 2 hours. வெளியே வேற பார்ட்டி வெயிட்டிங். என்ன ஷேக் நீங்களும் நானும் அப்படியே பழகிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் கொடுக்க கூடாதா? டீல முடிச்சிடலாம். 2 hours only. அப்ப கோல்ட் கோல்டு லைசன்ஸ் இந்த இது எல்எல்ஆர்லி. இல்ல இல்ல ம். சரி ஷேக் ரொம்ப சந்தோஷம். நாங்க போயிட்டு 2 மணி நேரத்துல திரும்பி வந்துடும். டீல முடிச்சுக்கலாம். அண்ணா, என்னண்ணா இது? 10 லட்சம் ரூபாய் தங்கத்தை ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டே. மாடசாமி அவங்க நம்மள முட்டான்னு நினைக்கணும். அப்பதான் சுழுவ அவங்கள ஏமாத்த முடியும். ம். சலாம் சலாம். ரொம்ப அரிக்குது. கொஞ்ச நேரம் இந்த கைட்டி வரும். வணக்கம் சார்ஜி. வாங்கோ செல்வா, எப்படி இருக்கீங்கோ? வாங்கோ. ம் நான் நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சார்ஜி உள்ள விடுறதுக்கு பசங்க 1008 கேள்வி கேட்கறானுங்க. பசங்கோ புது பசங்கோ உங்களை பத்தி தெரியாது. சொல்லி வைங்க சேட்டு. சரி சரி சொல்லி வைக்கிறேன். ஆமா என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை சேட்டு, ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்கிட்ட ஒரு கோல்டு பிஸ்கட் இருக்கு. அது என்ன வெயிட்டுக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லணும். சரி கொடுங்க பாப்போம். செல்வா நிஜத்தை சொல்லுங்க. வெயிட் பார்க்கணுமா இல்லை ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்த்து சொல்லணுமா? அது வந்து சேட்டு வெயிட்டு தான் பார்க்கணும். சரி கூடவே ஒரிஜினலான்னு பார்த்து சொல்ல. நீங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா? செல்வா எந்த டவுட்டும் வேணாம். பியூர் கோல்டு தான் இது. செல்வா இது உள்ளூர் சரக்கு கிடையாது. 24 கேரட் ஸ்விஸ் கோல்டு. ஆமா எங்கிருந்து கிடைச்சது? எல்லாம் ஒரிஜினல் சுஸ் கோல்டு 24 கேரட். அதெல்லாம் உனக்கு எதுக்கு சேட்டு? ஒரு பேச்சு கேட்டேன் செல்வா. இதே மாதிரி எவ்வளவு சரக்கு இருந்தாலும் கொண்டு வாங்கோ. ஹாட் கேஷ் கொடுத்துட்றேன். சேட்டு கன்ஃபார்மா? டபுள் கன்ஃபார்ம். அப்போ சரி சேட்ஜி, கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தியோட வந்து மீட் பண்ணுறேன். எப்போ வேணும்னாலும் வாங்க செல்வா. வரேன். இவன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். பியூர் கோல்டுன்னு வேற சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான். எப்படியாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணணும். பண்ணிடுவான். ஏழைங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், ஏழைங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தருக்காவது நம்ம எஸ்டேட்ல வேலை கொடுக்கணும். நிறைய கனவுகளை வச்சிருந்தா அத்தனையும் நாசம் பண்ண அந்த சந்திரபதி.
உன்னை அனாதையாக்கினது உங்க அம்மா இல்லம்மா, அந்த சந்திரமதி. பாத்தியம்மா, எவ்வளவு பெரிய இன்விடேஷன். யார் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? நீலாம்பரிங்கிற அழகான பேரு அடையாளம் தெரியாத மாதிரி அழிச்சிட்டாளே. நீ மட்டும் அந்த சந்திரமதி மேல இறக்கப்படாம இருந்திருந்தா இன்னும் இவளோட வாழ்க்கை கேரோ பிளாட்ஃபார்ம் தானே. சந்திரமதி, இதத்தானே உன் கனவுன்னு சொன்ன. இத வச்சுதானே இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய பேர் வாங்க போறேன்னு சொன்ன. உன் கனவு எப்பவுமே கனவா மட்டும்தான் இருக்கும். நீ பார்த்து பார்த்து கட்டுன கட்டடம் இடிஞ்சி தரமட்டமாயி வெறும் மண்ணும் கல்லுமா இருக்கிறத நீ பார்க்க தாண்டி போற. திறப்பு விழா அன்னைக்கே மூடு விழா பண்ண கட்டடம்னு எல்லா பேப்பர்லயும் உன் போட்டோவோட வரும். அத பார்த்து நீ அணு அணுவா துடிக்கணும். செஞ்ச பாவமும் பழியும் அப்படியே உன் கண்ணு முன்னாடி வரணும். வர வெப்ப வெப்ப. அப்படி நான் செய்யல, நான் நீலாம்பரி பொண்ணே இல்லடி.